என் தங்கப்பிள்ளையே, இன்னும் சற்று நேரம்தான் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் கிடைப்பதற்கு. சர்வ நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். நாளைய விடியலில் நீ நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை எங்கேயானும் பார்த்துவிட்டால் அது போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல உன் வசமாகிவிடும். உன்னை சுற்றி இருந்த அத்தனை தீவினைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது தானாகவே நடக்க தொடங்கிவிடும். என் குழந்தையே, தான் செய்வது தவறுதான் என்று தெரிந்துவிட்டால் அந்த இடத்தில் அதனை விட்டு விலகி நடப்பவர்களுக்கு தெய்வம் எப்பொழுதும் கை கொடுக்கும். தான் செய்வது தவறு என்று தெரிந்த பிறகும் அதை நியாயப்படுத்த துடிப்பவர்களை தெய்வம் எப்பொழுதும் கண்ணெடுத்து பார்க்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைக்கலாம், நமக்குத்தான் எதுவும் ஆகவில்லையே, நாம் எத்தனையோ தவறுகளை செய்கின்றோம், ஆனால் தெய்வத்தின் முன்னிலையில் தைரியமாகத்தானே நிற்கின்றோம், நமக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நீ தைரியமாக இருக்கலாம். ஆனால் அது நடக்கும் பொழுது உன்னுடைய தைரியம் எல்லாம் குலைந்து போகும். அது நடக்கும் பொழுது நீ ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையை வெறுத்து நிற்பாய். ஆனால் அப்படி ஒரு நிலை வரவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அப்படி ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகிறது என்றால் அதற்கு நீ மட்டுமே பொறுப்பாக முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நான் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த வேளை, உன் தாயானவள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை. 100க்கு 100% உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த உண்மை என்பதனை புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல நல்லபடியாக வாழ பழகிக்கொள். நான் என்னாலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் விதி என்று சொல்லி விட்டுவிடாமல் அதனை வெல்வதற்கான வழிகளை கண்டுபிடித்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே ஒருபோதும் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கு நீதான் தலைவர் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும். எதற்காகவும் யாருக்காகவும் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா என் குழந்தையே, நாம் இன்னொருவரை கஷ்டப்படுத்தினோமானால் அந்த வலியும் வேதனையும் தான் நமக்கு அடுத்த நொடியே திரும்ப வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை கஷ்டப்படுத்துகிறது, உன்னை காயப்படுத்துகிறது என்கின்ற மனவேதனை உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதல்லவா? இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் ஒருவரை கஷ்டப்படுத்த முடியுமோ அப்படி எல்லா கஷ்டங்களையும் நீ அனுபவித்து விட்டாய். அப்படியானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவும் தெளிவாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மனிதன் தன்னை போலவே தெய்வத்தையும் உருவாக்குவான், அரக்கனையும் உருவாக்குவான். அதிலிருந்தே அதை உருவாக்கியவன் மனிதன் என்று நீ புரிந்து கொள்ளலாம். உனக்கு புரிகின்றதா? தன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் தன்னுடைய மனநிலையால் மட்டுமே மாற்றுகிறான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மனநிலையில் இருந்து ஒரு விஷயத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அவனை யாரென்று அடையாளம் காண்பது அவனினுடைய கைகளில்தான் இருக்கின்றது. என் குழந்தையே, வாழ்க்கையில் எனக்கு முன்னுரிமை கிடைக்கவில்லை என்று சொல்கின்றவர்களுக்கெல்லாம் உன் தாயானவள் ஒன்று சொல்கின்றேன். முன்னுரிமையை பற்றி என்னிடத்தில் நீ கேட்டால் அதற்கு நான் என்ன பதில் சொல்வேன் தெரியுமா? எனக்கு கிடைத்தது எல்லாம் மிச்சம், மீதியும் கடைசியும் மற்றவர்களுக்கு வேண்டாதவையும் கண்ணெதிரே கிடைக்காமல் போனவையும் தான் என்று. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கும் பொழுது அதற்குத்தான் நான் முன்னுரிமை கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே
நமக்கு அவ்வளவு எளிதில் கிடைத்திராத விஷயங்கள் ஒரே நேரத்தில் நம் முன்னால் வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் எதுவுமே பெரிதாக உன்னை பாதிப்பது கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது என் குழந்தை, நீ இதையெல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிடு. அன்பின் பார்வையில் சரி தவறு என்பது எதுவும் கிடையாது. ஒருவரை பிடித்து விட்டது என்றால் அது பிடித்த பின்பும் கூட தவறு சரியாக தோன்றும். பிடித்த பின்பு தவறும் சரி என்பது போலத்தான் இந்த விஷயம் நடக்கும். பிடிக்காத போது சரியான விஷயங்கள் கூட தவறாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கும் பொழுது வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. கோபம் வரக்கூடாது, கண்ணீர் வரவே கூடாது, திரும்பி பேசிடவே கூடாது. எப்பொழுது முகத்தை சிரித்தது போல வைத்து கொண்டிருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் தலையை ஆட்ட வேண்டும். இப்படியெல்லாம் ஒருவன் செய்துவிட்டால் அவன் நல்லவன், இல்லை என்றால் அவன் கெட்டவன் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்படியானால் இதற்கு மொத்த அர்த்தம் நடிக்க வேண்டும் என்பதுதானே. இந்த நடிப்பை எல்லாம் விடுத்து நீ நீயாக இருந்து கொண்டிரு. அதனால் உனக்கு பேரும் புகழும் கிடைத்தாலும் சரி, எந்த கெடுதல்கள் நடந்தாலும் சரி, அந்த நிலையில்தான் தெய்வம் உன்னை காக்கும் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் என்பது எங்கே இருக்கிறது, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சில நேரங்களில் யோசிக்கின்ற பிள்ளைக்கு உன் அம்மா சொல்கின்றேன். தெய்வம் இது போன்றெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து உன்னை சரிபடுத்தி கொண்டும் உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொண்டும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எவனுக்கும் அடங்கி போக வேண்டும் என்ற அவசியம் இங்கு யாருக்கும் கிடையாது. அதே நேரத்தில் எவனையும் அடக்கி ஆள வேண்டும் என்ற ஆணவமும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் உன்னை தேடி வந்து நட்பினை வளர்த்து கொள்ள முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு நீ உண்மையான நட்பை கொடுக்க பழகு. எந்த சூழ்நிலையிலும் இதை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தரும் பொழுதுதான் என் பிள்ளை இதிலிருந்து வெளிவர முடியாமல் நீ தவித்து நின்றிருக்கின்றாய். இந்த பிரச்சனையை எப்படி கடந்து வரப்போகிறோமோ என்று சொல்லி நீ அதிகமாக யோசித்திருக்கின்றாய். உன்னை சுற்றி நான் வரும் பொழுது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் நினைத்தாலும் சரி, இங்கு அவ்வளவு எளிதில் எதையுமே கலந்துவிட முடியாது. யார் நினைத்தாலும் சரி, இங்கு நடக்கின்ற எந்த விஷயங்களும் யார் வாழ்க்கையிலும் சட்டென்று சந்தோஷத்தை கொடுத்து விடாது. பல போராட்டங்கள், பல தருணங்கள், பல வெற்றிகள், பல தோல்விகள் என்று இவை எல்லாவற்றையும் அடைந்துவிட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் போல நமக்குள் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமும் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நாளைய விடியல் நான் சொல்லக்கூடிய இந்த பெயரை எங்காவது ஓரிடத்தில் நீ நடந்து செல்லும் வழியிலோ அல்லது நீ செல்கின்ற பேருந்திலோ ஏதாவது ஓரிடத்தில் இந்த பெயரை நீ கண்டுவிட்டால் போதும், நிச்சயமாக நாளைய விடியல் ஒரு நொடியில் உனதாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. அப்படி என்ன நடக்கின்றது,
ஏது நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீ எப்பொழுதும் உனக்கான நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிறைவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான மனநிலையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே எப்பொழுதும் ஒரே மனநிலையோடு இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. எந்த மனநிலை ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றங்களை தருகிறதோ அதுதான் அவர்களுக்கானது என்று சொல்லி பெற்றுக்கொண்டு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் பிள்ளை, நீயாக இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து கொண்டிரு. அதுவே போதும். உனக்கான பேரதிசையெல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல தீர்வு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பது, நல்ல தீர்வு இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நாளைய விடியல் சஷ்டியினுடைய விடியல், அதுவும் வளர்பிறை சஷ்டியின் விடியல் என்பதனால் இந்த நாளில் கந்தனை நினைவுபடுத்தும் விதமாக அவரினுடைய பெயர்களுள் ஏதேனும் ஒன்றை நீ எங்காவது ஓரிடத்தில் எழுத கண்டுபிடிப்பாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல மாற்றங்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீயே ஆச்சரியப்பட்டு போவாய். உனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்தில் கந்தனின் பெயரை நினைவுபடுத்தும் விதமாக உனக்கான ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நாம் ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களையும் அடைந்துவிட முடியும் என்பதனை நம்பு. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் என்று இவையெல்லாமுமே உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்யும். அதனால் நீ நாளைய விடியலில் வெளியில் எங்கு சென்றாலும் சரி, எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, நீ நினைத்தது போல விநாயக பெருமாளினுடைய அருளை சதுர்த்தி திதியில் பெற்றது போல சஷ்டி திதியில் கந்தனின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கந்தனின் பெயர்கள் ஏதேனும் ஒன்றை நீ இங்கு கண்டுவிட்டால் அது போதும். நிச்சயமாக இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதையே நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடாது. உனக்கென மாறிவிடுகின்ற விஷயங்கள் அல்ல. உனக்கான நல்ல விஷயம் ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கி இருக்கின்றது என்பதனால் இனி வரக்கூடிய தீமைகளிலிருந்து எப்பொழுதும் உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நீ உனக்காக இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் உன்னை வீழ்த்திவிடவும் முடியாது. நீ செல்கின்ற பாதையில் ஒரு கடையின் பலகையினுடைய பெயரில் அந்த இடத்தில் வேலவன் என்று இருக்கிறது என்றாலோ, குமரன் என்று இருக்கிறது என்றாலோ, கந்தன், முருகன் என்று கந்தனின் திருநாமங்களுள் ஏதேனும் ஒன்று அங்கு இருக்கிறது என்றாலோ அந்த இடத்திலேயே என் பிள்ளை கந்தனினுடைய நாமத்தை நீ சொல்லிவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் பிள்ளையே, கந்தனினுடைய ஆசீர்வாதங்களால் எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்ய தொடங்கினாலும் நமக்கு அது மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். தெய்வத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் இனி எந்த நிலையிலும் நீ மாற்றத்தை கண்டு விடுவாய். இனி உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். உனக்கு கந்தனின் அருள் நாளைய விடியலில் கிடைத்தே தீர வேண்டும். நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்தில் கந்தனின் நாமத்தை நீ கண்டுவிடத்தான் போகின்றாய். கந்தனின் வேலை அல்லது கந்தனின் மயிலை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் சொன்னது போல உனக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சி வந்து சேரும் என்பதனை உணர்ந்திடுவாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.